ஹலோ எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டெய்லி ரொட்டீன் ஆஃப் நீட் டாப்பர்ஸ். இந்த டாப்பர்ஸ் எல்லாம் எப்படி தான் படிக்கிறாங்க, ஸோ டெய்லி அவங்களோட வேலை என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ரொட்டீன். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 5 AM to 8 AM ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 AMக்குலாம் அவங்க எழுந்துருவாங்க. ஸோ 5 மணிலேருந்து 8 மணி வரையும் அவங்களோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ கான்செப்ட் ஹெவியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சில பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ் டஃபாக இருக்கும், சில பேருக்கு வந்து பயாலஜி டஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யாருக்கு என்ன டஃபாக இருக்கோ ஸோ அதை வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்துட்டு டஃபா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க ஏர்லி மார்னிங்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 to 1 PM. சோ 8 to 9 வந்துட்டு நீங்க மார்னிங் ஹேபிட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு சோ 9 to 1 PM அந்த ஆஃப் டே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சோ 2 ஹவர்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. சோ அந்த டேவே வந்துட்டு 2 ஹவர்ஸா வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ரெகுலரா சொல்ற மாதிரி இந்த போமோடோரோ டெக்னிக்ல வந்துட்டு அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ 9 to 11 அப்படின்ற மாதிரி 2 ஹவர்ஸ் கண்டினியூஸா படிச்சுட்டு நடுவில் ஒரு 10 minutes or 20 minutes அவங்க பிரைன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுற அளவுக்கு டைம் கொடுத்துட்டு ஸோ அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே பொருந்தும். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு பவர் நேப். ஸோ 1 to 5 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுவில் பிட்வீன் ஒரு 1/2 hour or 1 hour வந்து நீங்க ஒரு பவர் நேப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ பிரைன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். பிகாஸ் காலையில இருந்து நம்ம வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், பிரைனுக்கு வந்து நம்ம ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு 1/2 hour 28 minutesல இருந்து ஒரு 45 minutesக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு சின்ன நேப் எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு காஃபியோ டீயோ அந்த மாதிரி சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்க வந்து ஹெவி சப்ஜெக்ட்ஸ் படிக்க தேவையில்ல. ஸோ ஒரு லைட்டான ஸ்டடி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மெமரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணலாம். லைக் ஃபார்முலாஸ், டயக்ராம்ஸ், அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ நூன் டைம்ல வந்துட்டு ஹெவி சப்ஜெக்ட்ஸ் எடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக லைட்டா ஸ்டடி பண்ணுங்க. இல்லைனா ரிவைஸ் கூட நீங்க பண்ணலாம். ஸோ ஈவினிங் 5 to 8 வந்துட்டு ஆப்வியஸ்லி நார்மலா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான டைம் தான் சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா MCQs வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணலாம். மார்க் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்க ஈவினிங் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் ரொட்டீன் பாத்தீங்கன்னா ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 8 o'clock இருந்து 10:30 வரைக்கும் மட்டும் படிச்சா போதும். ஸோ மிட் நைட் எல்லாமே நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து மிட் நைட் வரைக்கும் நீங்க பிளானை ஸ்கெடியூல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 8 to 10:30 அந்த 2.5 hours வந்து நீங்க படிச்சாலே போதுமானது. ஸோ அந்த டைம்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் மஸ்ட் வந்துட்டு 7 hours ஸ்லீப் ஆச்சு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம படிக்கிறது எதுவுமே மெமரைஸ்ல இருக்காது. அண்ட் ஈஸியா வந்துட்டு டஃப் டாபிக்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா படிச்சும் முடிக்க முடியாது. ஸோ படிக்கிறது அப்படிங்கறதே பெரிய வந்துட்டு ஒரு பாரமா நம்மளுக்கு போயிடும். ஸோ கண்டிப்பா 7 hours வந்துட்டு லைக் நீங்க போன் கூட யூஸ் பண்ணக்கூடாது. நான் படிக்க கூடாதுன்னு சொன்னேன், அதனால படிக்காம இருக்காதீங்க. ஸோ போனும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் முழிச்சே இருக்கக்கூடாது. கண்டிப்பா தூங்கி இருக்கணும். ஸோ 10:30 நீங்க கண்டிப்பா தூங்கி இருக்கணும். 11:30 டீப் ஸ்லீப்புக்கே நீங்க போயிருக்கணும். ஸோ பிரெயின் ரெஸ்ட் எவ்வளவு முக்கியமோ ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்க படிச்சது எல்லாமே பிரெயின்ல இருக்கும். ஸோ நீட் கம்ப்ளீட் பண்றதுலையும் ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூலை நீங்க ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரையில் இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.